இல்லை சார், அவங்க பொண்ணு நம்பர் எதனா கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அதுதான் சார், நான் செக் பண்றேன் சார். கரெக்டா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஆக்சுவலி ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து எப்படியும் மார்ச்சரியில் வச்சாகணும். எந்த ரீசன்னால் வைக்கிறது, யாருடைய பெர்மிஷனால் வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. இப்போ நானும் வந்து எங்க அப்பாவுடைய டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் சார் அவங்க. ஓகே சார். இப்போ நான் வந்து எனக்கே வந்து ஒன்றும் சுச்சுவேஷன் சரியில்லை. சரிங்க சார். நாங்களும் வெளியில போகக்கூடாது. இப்போதான் எங்க ஃபாதர், அதனால நாங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. வேற நம்பர் ஏதாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு. சார், இப்போ நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ நைட் நம்ம நம்ம ஓல்டேஜ் ஹோமில் கூட மார்ச்சரியில் தான் சார் வச்சாகணும். அது நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணுமோ நீங்க பண்ணுங்க சார். ஆனா நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது சார். எங்களுக்கு தெரியாது எதுவும். ஓகே, தேங்க்யூ. கேட்டிங்களா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க, அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க விட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு தெரில. இட்டுன்னு வந்து சேர்த்தவருடைய நம்பரும் சுவிட்ச் ஆஃபு. இன்னொரு நம்பர் கொடுத்தாரு. ஃபஸ்ட் நம்பரில் போட்டேன், ரிங் போச்சு. மறுபடியும் நம்பர் போட்டேன், நாட் இன் யூஸ்னு வந்துச்சு. செகண்ட் நம்பரில் போட்டேன், ரிங் போச்சு, எடுக்கலை. வோல்டேஜ் பீப்புள்னாலே இப்படி தானா? எப்படி அவங்களாம் உங்களை தூக்கி வளர்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு நம்மளுக்கும் இந்த நிலமை வரும்ன்றது யாருக்குமே தெரியாதா? ஆக்சுவலி நான் வந்து இப்போ மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்படின்றது ரீசன் என்ன, என் ஃபேஸ் கூட உங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவன் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நைட் பார்ப்பேன், இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு புள்ளையே இறங்கி நான் இறங்கி கொல்லி போட்டு நானே பண்ணுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு. நீ ஒரு நாள் தான் சான்ஸ். இது வந்து உங்கள்கிட்ட நான் பகிரணுன்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பணமும் அந்தளவுக்கு பெரிய பணம்லாம் ஒன்றும் கட்டிடல. ஒரு 5000 கட்டுறாங்க. அதை 30 டிவைட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காச்சா, இல்லை தலைவலியா, ஜுரமா? இந்த 4 வருஷத்து ஜுரம், தலைவலி, உடம்பு வலி எதுவும் வந்திருக்காதா? அந்த அம்மாவுக்கு பெட்ஷீட்டு, தலைகாணி, புடவை கிடவை எதுவும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கூடாதா? எல்லாமே நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். நான் பார்த்துட்டு இருந்தேன்னு பெருமைக்கு சொல்லலை, எனக்கு பிடிச்சி தான் அதை செய்கிறேன் நான். அட்லீஸ்ட் ஒரு கடைசி வந்து அவங்க செய்ய வேண்டிய கர்ம வினைகள் எல்லாமே செய்யலாம் இல்லையா? அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு ரெக்கார்டு கேட்டிங்க இல்லையா, அவங்க சொந்தக்காரர் தான், அவர் நம்பர் மட்டும்தான் ரீச் ஆகுது. அவர் என்ன பேசுகிறான்ற வாய்ஸ் ரெக்கார்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் இப்போ உங்கள் ஐஃபோனில் போகிறதுனால டேரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டில் காமிச்சேன். வேணாம் இது மாதிரி இருந்து, நான் அதாவது நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வரும் உங்களுக்கு. இது வந்து நான் எல்லோரையும் சொல்கிறேன்னு சொல்லலை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், இல்லைன்னா செய்யாமே கம்முன்னு திரும்பி பார்க்காம போயிடுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்ல விஷயம். இதுமாரிலாம் ஜனம் இருக்கிறவங்க அப்புறம் நான் பணம் குப்பை. பணன்றது ஒரு குப்பை, காகிதம். உயிர் போனால் திரும்பி வருங்களா? இப்போ அந்த அம்மாவை நாளைக்கு காலைல நாளைக்கு நைட்டு வச்சுட்டு நான் அவங்க பார்க்கணுன்னா பார்க்க முடியுமா? என்னால் ஃபர்தராக எல்லாமே பண்ண முடியும். சரி, ஓகே. நான் வந்து ஆக்சுவலி வந்து என்னுடைய இதுலேருந்து நான் எல்லோரையும் காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன். ஐசியூ சென்டர் எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்ன யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரில. சரி, உங்கள்கிட்ட சொல்லி எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. தேங்க்யூ.